மீனராசி 2025 இந்த 2025 விஸ்வாவசு வருடத்தில் மீனராசிக்கு எப்படி இருக்கும்? 7.5 சனி விரய சனி முடிஞ்சு இப்போ ஜென்மசனியில் ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். குறிப்பாக கால் சம்பந்தமான பிரச்சனை. இந்த ஒரு பின்னர்னு ஒரு படம் வந்தது. என்னப்பா இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அடி வாங்க இது பண்ணதில்லைன்னு. போன மாதம் தானே என்கிட்ட அடி வாங்கினேன், அது போன மாதம், இது இந்த மாதம்னு வேறு. அந்த மாதிரி எல்லாம் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டு அவர்களுக்கு பழகி போயிடுது. அதனால் பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா உபயராசின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி, நிறைய ஹெல்ப் பண்ணி பார்த்து அனுபவிச்சிட்டாங்க. ஒருத்தரை இவங்களை அறிமுகப்படுத்தி தான் அவங்க 2 பேரை கோர்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டுப்பா இவங்க அப்படியே ரொம்பவும் நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப அறிவுரை சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில் அவன் தான் நமக்கு விரோதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யார்ட்டையும் தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவான். முதல்ல அவங்க போய் அடுத்த விஷயத்த சொல்லுவாங்க. ரொம்ப தைரியமாக இருக்கட்டும்னு சொல்லி கணவர் மனைவிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவார், மனைவி கணவத்தை, அதுதான் ஆபத்தாக முடியும். அதே சமயத்தில் தலைக்கு வந்த பிரச்சனை தலபாகையோடு போகக்கூடிய கதைகள்லாம் இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடிக்கடி பயம் இருந்துட்டு இருக்கும். பெரிய மேலேருந்து குதிக்கிற மாதிரியே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்னு இவங்க சொன்ன அதே வார்த்தையை நானும் சொல்கிறேன். நல்லபடியான சக்ஸஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. குரு பகவான் எப்பவுமே இவங்களை காப்பாற்றிடுவார். ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதி குரு எப்பவுமே ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு துணை நின்றுட்டே இருக்கும். இவங்களுடைய ராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வருது, அதுக்கு அதிபதியே சனி தான். அதனால் இவர்களுக்கு எப்போவுமே யாருக்கு இடம் கொடுக்கணும், யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துல எது வரணும், இதுக்கு வந்தால் இப்படியே என்ன பண்ணணும், சரி சுனாமி தானே காலை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம், உள் தைரியம், பயமும் இருக்கும், உள் தைரியமும் அவர்களுக்கு நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், வீடு, பொருள், வாகனம், இந்த மாதிரி சேமிப்பு இவர்கள் சேர்த்து வைத்து கொள்வது எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும். இவங்க தங்கத்து மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஆபரணம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் டக்குன்னு வாங்கி வச்சுக்கணும். கையில் காசாக வச்சுக்கூடாது. பூரா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. அதில் ரொம்ப 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 கவனம் என்பது தேவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.